அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்று இரவுக்குள்ளே இந்த நம்பரை எழுதி நீங்கள் எரிச்சு பாருங்கங்க. கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் அதிசயம் நடக்கும். உங்களை தேடி பணம் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இன்றைய நாள் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக பணவரவு ஏற்படும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் வேலை பார்த்தாலும் சரி, அதன் மூலயமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகளை முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான நம்பர். இது பணத்தடையை மட்டும்தான் நீக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகளை முழுவதும் நீக்கி நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் விலகணுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியது. பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை என்று இதை செய்யும்போது கூடுதல் பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியது. அது என்ன நம்பர், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாள். இன்றைய தினத்தில் பணத்தை சார்ந்த எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும், பரிகாரமாக இருக்கட்டும், நிச்சயமாக பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியது. பணத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய தாயார் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் தான். அவங்களுக்குரிய இந்த நாளில் இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது. 24 மணி நேரமும் பணம் நம்மளை தேடி வரும். இதற்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் செய்யலாம். இன்று இரவுக்குள்ளே, இன்று 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும், பண தேவைகள் இருக்கிறவங்க யார் வேண்டுமென்றாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்களும் 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வர வேண்டும். அதே போல் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக பணம் வரணும். வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஒரு சம்பள உயர்வும் நல்ல ஒரு பதிவு உயர்வும் கிடைத்து அதன் மூலயமாக பணவரவு ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே போல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அதற்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி பாருங்கள். அதாவது ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, அதில் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். க்ரீன் கலர் பெண்ணால் எழுதணும். க்ரீன் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென் இது போல் எது கிடைத்தாலும் நீங்கள் எழுதலாம். அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய ரியல் நேம் எழுதிட்டீங்க. அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க. 82859876 82 85 98 76 இப்படின்ற நம்பரை க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுடைய பேர் அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதிக்கோங்க. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த இலையை திருப்பி உங்களுக்கு 1 லட்சமோ 50,000மோ தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா? இப்படி எழுதின இலையை உங்களுடைய 2 கைகள்லையுமே வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் 24 மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும், நல்ல ஒரு பண வரவு என் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும், நான் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு டிப்பு வருமானம் ஏற்பட வேண்டும், இது போல் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் பட்டை இல்லாமல் இருக்காது. பட்டை இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சின்ன பீஸு பட்டையை நுணுக்கி அந்த பவுடரை அந்த இலைக்கு மேலே தூவி அந்த இலையை ஒரு பொட்டலம் போல் மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் நீங்கள் மடித்த இலையில் ஒரே ஒரு கிராம்பை அதில் சொருவிடுங்க. இப்படி சொருவிட்டு இந்த இலையை தான் நீங்கள் எரிக்க போகிறீங்க. எரிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரபஞ்சத்திடம் நம்மளுடைய கோரிக்கையை இந்த முறையில் ஒரு முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது பிரபஞ்சம் நிச்சயமாக நீங்கள் என்னென்ன கேட்டீங்களோ அது அனைத்தையும் நிறைவேற்றி தரும். சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்பட்டாலும் அந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் வாழ்நாள் முழுவதும் பணவரவு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். பணத்தடைகளை முழுவதும் நீங்கி நல்ல ஒரு வருமானத்தையும் செல்வ வளத்தையும் பணவரவையும் பெருக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இது. இந்த ஏஞ்சல் நம்பரை இன்றைய தினத்தில் நீங்கள் எரிக்கும் போது நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். அதனால் அந்த பிரியாணி இலையை ஒரு பொட்டலம் போல் மடித்து நீங்கள் கிராம்பு சொருகிருக்கீங்க பாருங்கள், அதை கையில் வச்சுட்டு இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லுங்கள். Dear universe, I trust you. You are working on a miracle for me right now.
டியர் யூனிவர்ஸ், ஐ ட்ரஸ்ட் யூ. யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் எ மிராக்கல் ஃபார் மீ ரைட் நவ் அப்படின்னு இந்த ஒரு அஃபர்மேஷனை 3 முறை சொல்லுங்கள். இதை தமிழ்லையும் சொல்லலாம், உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதுலேயும் நீங்கள் சொல்லலாம். அன்புள்ள பிரபஞ்சம், நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் இப்போது எனக்கு ஒரு அதிசயம் செய்கிறீர்கள். அன்புள்ள பிரபஞ்சம், நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் இப்போது எனக்கு ஒரு அதிசயம் செய்கிறீர்கள். அன்புள்ள பிரபஞ்சம், நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் இப்பொழுது எனக்கு ஒரு அதிசயம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் பொட்டலம் போல் கட்டி வச்சிருக்கிற பிரியாணி இலையை ஏதாவது ஒரு மெழுகுவத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கேற்றி அந்த தீபத்தில் காமிச்சு இந்த ஒரு இலையை எரித்து அந்த சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் ஊதி விட்டுடுங்க. அது அப்படியே பிரபஞ்சத்தோடு இணைந்துடும், நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். இதை நம்பிக்கையோடு இன்றைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு நீங்கள் தாராளமாக தூங்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் இதை நீங்கள் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம். அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் 24 மணி நேரமும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலயமாக பணம் வரும். நீங்கள் செய்கிற வேலையிலையுமே நல்ல ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு ப்ரமோஷன், இது போல் ஏதாவது ஒரு வழியில் உங்களை பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.